இது எப்படி? தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப் இருந்தா ஈஸியா தங்கமா சேமிச்சு தங்கமாவே வாங்கிக்கலாம். அதுவும் ₹100 இருந்து. என்னது? ₹100 தங்கம் சேமிக்கலாமா? தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப். தங்க சேமிப்பில் புது மாற்றம் வந்தாச்சு. தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப் வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தங்கம் சேமிக்கலாமே, பெருவெள்ளமாக மாத்திடலாமே. தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப். வணக்கம். சங்க காலத்தில் தமிழ் மன்னர்கள் எப்படி இருந்தார்கள், தமிழ் புலவர்கள் எப்படி மதிக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் இலக்கியத்தில் படிக்கிறோம், கல்வெட்டுக்களில் பார்க்குறோம். இவை தவிர அந்தந்த இடங்களுக்கே போய் பார்த்தா நமக்கு பல ஆச்சரியங்கள் கிடைக்குது. சான்றாக இன்றைக்கு தருமபுரி மாவட்டம், ஒரு காலத்தில் அது சேலம் மாவட்டத்தோடு சேர்ந்திருந்தது. இந்த தருமபுரி என்பது என்ன அப்படின்னு கேட்டால், இதுதான் கடையேழு வள்ளல்களில் ஒருவராகிய அதியமான் ஆண்ட பகுதி. இப்போ நம்ம அதியமான் கோட்டைக்கு அந்த மியூசியத்துக்கு வந்திருக்கிறோம். கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர் அதியமான் தான். அவர் நெல்லிக்கனியை அவ்வைக்கு தர்றதை பார்க்குறோம் நம்ம. அது தருமபுரிங்கிற பேர் ஏன் வந்துச்சுன்ற பேர் தெரியாது. பழைய பேர் என்னன்னா, இதுக்கு பேர் தகடூர்னு பேர். தகடூர் யாத்திரை அப்படின்னு கூட ஒரு சின்ன இலக்கியம் இருக்குது. அவ்வைக்கு தான் வாழ்றதை காட்டிலும் தமிழ் வாழணும்னு நினைச்ச அதியமான் தான் இதை கொடுத்துருக்காரு, நெல்லிக்கனியை கொடுத்துருக்காரு. அந்த காட்சியை இங்கே காட்சிப்படுத்திருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாம். அதியமான், பாரி, காரி, ஓரி, ஆய் என்று சொல்லக்கூடிய அந்த 7 பேரில் அதியமான் ஆண்ட பகுதி இந்த பகுதி தான். அதியமானுடைய பெருமையை சொல்வதாக இருந்தால், இனக்குழு தலைவர்களில் இவர் ஒருவர். அதாவது மூவேந்தர்களில் ஒருவர் இல்லை. சேர சோழ பாண்டியர்கள் வேற, இவர்கள் இனக்குழு தலைவர்கள், அந்தந்த பகுதியை ஆண்டவர்கள். குறிப்பாக குறிஞ்சியை பகுதியாகிய மலைப்பகுதியை ஆண்டவர்கள். இவருடைய பெருமையை யார் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் என்றால், அவ்வையினுடைய பாடல்கள் மூலமாக, அதே போல அக்கால புலவர்களுடைய பாடல்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். ஔவையார் அவர் 4 பேருக்கு மேல் இதே பெயர் கொண்ட புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். சங்க காலத்தில் ஒருவர், பக்தி காலத்தில் ஒருவர், பிற்காலத்தில் ஒருவர், சிற்றிலக்கிய காலத்தில் ஒருவர் என்று நாம் பார்க்கின்றோம். சங்ககால ஔவையாரை வைத்துக் கொள்வோம். அவர் ஒரு முறை அதியமானை பார்க்க வருகிறார். அதியமான் ஏதோ அலுவல் காரணமாக இருக்கிறான். அப்போது வந்தவர்களை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது என்பதற்காக பொருள் கொடுத்து அனுப்புமாறு சொல்ல, அவர்கள் பொருளை கொண்டு தாயே இதை பெற்றுக்கொள்ளுங்கள், மன்னர் உங்களை சந்திக்க நேரம் இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னவுடன் கோபம் கொண்ட அவ்வை, என்னுடைய தகுதியை அறியாத இந்த மன்னரிடத்தில் இந்த பொருளை பெற எனக்கு தேவையில்லை, பொருளை பெற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, எத்திசை செல்லினும் அத்திசை சோரே, போய் உன் மன்னிடம் சொல் என்று சொல்லி புறப்பட, இதை கேள்விப்பட்ட அதியமான் ஓடி வணங்கி, நான் தவறாக உங்களை காக்க வைத்து விட்டேன் என்று சொல்ல அவர்கள் நட்பு மலர்கிறது. அதே போல் அந்த நட்பின் காரணமாகத்தான் ஒரு முறை அவையை வரவழைத்து ஒரு தங்கத்தட்டிலே ஒரு கனியை வைத்து கொடுக்க, அந்த கனி என்ன என்று கேட்டவுடன், இது ஒரு அபூர்வமான நெல்லிக்கனி, இதை தாங்கள் உண்ண வேண்டும் என்று சொல்கிறார். உடனே அதை வாங்கி அவ்வை உண்டு முடித்த பிறகு, அருமையான தீஞ்சுவை, சிறப்பு, அற்புதம் என்று சொன்னார்கள் ஔவையார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அதியமான் மகிழ்வோடு சொன்னார், தாயே, இந்த நெல்லிக்கனியினுடைய ஒரு ஆற்றல் என்ன என்றால், வாழ்நாளை நீட்டிக்கும், மரணமில்லா பெருவாழ்வு இல்லை, வாழ்நாளை நீட்டிக்கும் என்று சொன்னவுடன் அதை கேட்ட ஔவையார், அண்ணா, இந்த கனியை நீ உண்டால் நாட்டு மக்களுக்கு நன்மை இருக்குமே, அதை எனக்கு நீ தர வேண்டிய அவசியம் என்ன? அதற்கு அதியமான் புன்னகையோடு சொன்ன வார்த்தை, நான் வெறும் அரசன்தான், நான் உண்டு என்ன செய்ய, ஆனால் நீங்கள் உண்டால் நீங்கள் மட்டுமில்லை, தமிழும் வாழுமே என்று அந்த மன்னன் சொன்னதை கேட்டு அவ்வை நிகழ்ந்து போய் அதியமானை பார்த்து, நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை என்று வாழ்த்தினார் என்ற செய்தியை பார்க்கின்றோம்.
அதே போல் இந்த பாடல் மூலமாக அதியமான் இன்றைக்கும் வாழ்கிறார். அவனுடைய பெருமையை சொல்கிற போது அது வஞ்ச புகழ்ச்சி மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னா, தொண்டைமானே உன்னுடைய போர்க்களத்தினுடைய கருவிகள்லாம் புத்தம் புதுசாக இருக்குது, அதிகமானது பூரா உடஞ்சி பழசாக இருக்குது, ஏன்னா அவன் அடிக்கடி யுத்தத்துக்கு போவான், நீ போகவே மாட்டா அப்படிப்பாங்க. சொல்லி அவர்களுக்குள்ளே சண்டை வராமல் காப்பாற்றுவாங்க. அது மாதிரி அந்த அதியமான் போர்க்களத்தில் கொல்லப்படுற காட்சியும் அவனுக்காக வருந்தி அவ்வை பாடுற பாட்டும் நம்முடைய சங்க இலக்கியத்தில் இருக்குது. போரை நிறுத்திய பெருமையும் ஔவையாருக்கு உண்டு. பிறகு போர்க்களத்திலே அதியமான் இறந்து கிடந்தபோது அவ்வை பாடிய அந்த இரங்கற்பாவும் நாம் பார்க்கின்றோம். அப்படியான செய்திகள் மூலமாக அதியமானுடைய புகழ் தருகிறது. அந்த காலத்தில் இருந்த பெருவழிப்பாதையும் அந்த கோட்டையும், அந்த கோட்டைக்காக தலைவாசலாக இருந்த இடம்தான் அந்த தகடூர் என்பதும், அது இப்போது கோட்டம் என்ற பெயரில் தமிழக அரசால் பாதுகாக்கப்பட்டு அருங்காட்சியகமாக இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். அரிய செய்திகளெல்லாம் அங்கு இருக்கின்றன. இதை தவிர அங்கு தூங்குதலை கொடுத்தல் என்கின்ற ஒரு வழக்கத்துக்கான கல்வெட்டும் மற்ற செய்திகளும் அங்கு இருக்கின்றன. அவற்றையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். வாய்ப்பு கிடைக்கிற போது இவற்றை புத்தகத்தில் படிப்பதோடு நேரில் சென்று பார்த்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பல நாடுகளிலே வரலாறுகள் இல்லை, இருந்தாலும் அவையெல்லாம் 200-300 ஆண்டுகள் தான். நம்மிடத்திலே 2000-3000 ஆண்டு பழமையான அரிய செய்திகள் எல்லாம் இருக்கின்றன. நாம் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். காலடியில் புதையல் கிடக்கிறது, நாம் கண்டுகொள்ள வேண்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.